இன்றைக்கு அந்த சினிமா துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்குமான போட்டியாக மாறி இருக்கிறதா பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுல மிக முக்கியமாக பராசக்தி படம்ங்கிறது அன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய கவி வசனத்தால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு திராவிடத்தை சித்தாந்தத்தை நிலைநிறுத்தின ஒரு படமாக இருந்தது. இன்றைக்கு ஜனநாயகம் படம்ங்கிறது இன்றைக்கு கடைசி படமாக நான் வந்திருக்கக்கூடிய அரசியல் களத்தில் அது ஒரு என் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு போர்க்குரலோட வந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. இந்த பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய இந்த 2 படத்தை சுற்றி பல சர்ச்சைகள் உருவாகி இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சின்னவர் வெர்சஸ் தளபதி அப்படிங்கிற டேகும் உருவாகி இருக்குது. இல்லையா, அப்படி இல்லைன்னா தாவேக்கா வெர்சஸ் டிஎம்கேயாக இது உருமாறுமா அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாகி இருக்குது. இது அத்தனையும் தாண்டி அந்த பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகங்கிற அந்த போர்வைக்குள்ள இருக்கக்கூடிய டீகோடு பண்ண வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா பராசக்திங்கிறது ஒரு திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கின ஹிந்தி எதிர்ப்பு தான் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை தமிழகத்தில் சந்தித்த மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறினது. தமிழகத்தினுடைய 1930களில் இருந்து அந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிறது 1960 காலகட்டத்தில் தான் அண்ணா அவர்களுடைய தலைமையில் மிக முக்கியமாக அது மிகப்பெரிய ஒரு வீரியமான போராட்டமாக தமிழகத்தை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்கும் சரி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டும்தான் அதற்குரிய ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு திட்டம்ங்கிறத அன்றைக்கே கணித்ததுனால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் சரி, முன்னாடி இருந்த அதிமுக அவர்களுடைய ஆட்சிகளிலுமே இருமொழி கொள்கையை இந்த மண் நிலைநிறுத்தினதுக்குரிய மிக முக்கியமான காரணமாக இருந்தது அன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான்.